வணக்கம். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. காஞ்சி சங்கராச்சாரியார் விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள், இளைய பீடாதிபதி சத்திய சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் ஆகியோர் முன்னிலையில் மூலவர் கோபுரத்தின் மீது புனித நீர் ஊற்றி நடந்தேறிய மகா கும்பாபிஷேகம். ஆதினங்கள், மடாதிபதிகள் பங்கேற்பு. பஞ்சபூத ஸ்தலங்களில் நிலத்துக்குரியதாக போற்றப்படும் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில் மகா கும்பாபிஷேகம் அதிகாலையில் விமர்சையாக நடைபெற்றது. வரலாற்று பெருமையும் பிராண சிறப்பும் உடையதும் கோவில் நகரமுமான காஞ்சிபுரத்தில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற ஏவலார் குழலி சமேத ஏகாம்பரநாதர் கோவிலானது பஞ்சபூத ஸ்தலங்களில் நிலத்துக்குரியதாக விளங்கி வருகிறது. இக்கோவிலுக்கு மகா கும்பாபிஷேகம் செய்வதற்கான திருப்பணிகள் ரூபாய் 29 கோடி மதிப்பீட்டில் முடிவுற்றதை அடுத்து இன்று மகா கும்பாபிஷேகமானது வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆலய வளாகத்தில் உள்ள சிவகங்கை தீர்த்தக்குளம் அருகே 170 சிவாச்சாரியார்கள், 170 வேத விற்பனர்கள் ஒரே நேரத்தில் அமர்ந்து யாகசாலை பூஜைகளை செய்யும் வகையில் பிரம்மாண்டமான நவகுண்ட யாகசாலை மண்டபம் அமைக்கப்பட்டு யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன்று அதிகாலை 5 மணிக்கு யாகசாலையிலிருந்து புனித நீர்க்குடங்கள் கோபுரங்களுக்கு சிவ வாத்தியங்கள், மங்கள மேள வாத்தியங்கள் இசைக்க எடுத்துச் செல்லப்பட்டு காலை 6:10க்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தின் போது மூலவர் கோபுரத்தின் மீது காஞ்சி சங்கராச்சாரியர் விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள், இளைய பீடாதிபதி சத்திய சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் ஆகியோர் முன்னிலையில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மூலவருக்கும் பரிவார தெய்வங்களுக்கும் சிறப்பு அபிஷேகமும் அலங்கார தீபாராதனைகளும் நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவில் காஞ்சிபுரம் தொண்டை மண்டல ஆதீனம், சிதம்பரநாத சுவாமிகள் தர்மபுரம் ஆதீனம், மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகள், சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன், காஞ்சிபுரம் மாவட்ட முதன்மை நீதிபதி தீப்தி, அறிவுமதி, காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் உட்பட பலரும் கலந்து கொண்டார்கள். காஞ்சிபுரம் எஸ்பி சண்முகம் அவர்கள் தலைமையில் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். கும்பாபிஷேகத்தை ஒட்டி ஆலயம் முழுவதும் வண்ண வண்ண மின் விளக்குகளாலும் வண்ண வண்ண மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழுவின் தலைவர் ஏவிஎம் வேல்மோகன் தலைமையில் அறங்காவலர் குழு உறுப்பினர்கள், இணை ஆணையர் சி குமரதுரை, கோவில் செயல் அலுவலர் ப முத்துலட்சுமி ஆகியோர் தலைமையில் விழா குழுவினரும் கோவில் பணியாளர்களும் செய்திருந்தார்கள். தினமுகம் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக கே நிதேஷ்குமார், காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் மற்றும் ஐஎம்ஆர். சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. புவனங்களாளும்